ஹாக்கியில் இழந்த பொற்காலத்தை இந்தியா மீட்குமா? பாரிஸ் ஒலிம்பிக்கில் தங்கப் பதக்கத்தை தட்டி வருமா என விளையாட்டு ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் உள்ளனர். இந்தியாவின் அதிகாரப்பூர்வமற்ற தேசிய விளையாட்டாக தற்போது கிரிக்கெட் திகழ்கிறது. ஆனால் 1980கள் வரை ஹாக்கிதான் இந்தியாவில் கோலோச்சி வந்தது. ஒலிம்பிக் ஹாக்கியில் தொடர்ச்சியாக பெற்ற 6 தங்கப் பதக்கங்களே அந்த விளையாட்டில் இந்தியா செலுத்திய ஆதிக்கத்திற்கு உதாரணம். 1928இல் ஆம்ஸ்டர்டாமில் தொடங்கியது இந்திய ஹாக்கி அணியின் பொற்காலம். அப்போது இறுதிப் போட்டியில் தயான் சந்த் தலைமையிலான அணி தங்கம் வென்றது. அத்தொடரில் இந்தியா 29 கோல் அடித்த நிலையில் ஒரு கோலை கூட எதிரணிக்கு இந்தியா விட்டுத் தரவில்லை. 1932 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் இறுதிப் போட்டியில் 29-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை சுருட்டி தங்கம் தட்டி வந்தது இந்திய அணி. 1936 பெர்லின் ஒலிம்பிக்கில் ஹிட்லர் முன்னிலையில் ஜெர்மனியை வென்று தங்கப்பதக்கம் வென்றது இந்தியா. இந்த வெற்றி நடை 1948, 1952, 1956 வரை தொடர்ந்தது. 1960 ரோம் ஒலிம்பிக்கில் பாகிஸ்தானிடம் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கத்தோடு திரும்பிய இந்தியா அடுத்த ஒலிம்பிக்கிலேயே பாகிஸ்தானுக்கு பதிலடி தந்து தங்கத்தை தனதாக்கியது. எனினும் 1968, 1972 ஒலிம்பிக்குகளில் வெள்ளி மட்டுமே வென்ற இந்தியா 1980 மாஸ்கோ ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றது. இதற்கு பின் 40 ஆண்டுகள் ஹாக்கியில் பெரும் பின்னடைவை சந்தித்தாலும் 2021 டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்றது இந்தியா. ஒலிம்பிக் ஹாக்கியில் இந்தியா இதுவரை 8 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலம் என மொத்தம் 12 பதக்கங்களை வென்றுள்ளது. தற்போது பாரிஸ் ஒலிம்பிக்கில் பழிச்சிடுவதற்காக இந்திய அணி மிக தீவிரமாக தயாராகியுள்ளது. உள்நாட்டில் 76 பயிற்சி முகாம்கள், வெளிநாடுகளில் 19 பயிற்சி போட்டிகள் என தன்னை பட்டை தீட்டிக் கொண்டுள்ளது இந்தியா. பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா, பெல்ஜியம், நியூசிலாந்து, அயர்லாந்து ஆகிய அணிகள் அடங்கிய பி பிரிவில் இந்தியா இடம்பெற்றுள்ளது. ஒலிம்பிக்கில் இந்தியா கடைசியாக தங்கம் வென்று 44 ஆண்டுகள் ஆகின்றன. தங்கத் தாகத்தை தணிக்குமா ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்திய அணி என்று காத்திருக்கின்றனர் கோடானு கோடி ரசிகர்கள்.